ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் எதை பற்றி நான் சொல்ல போகிறேன்னா ஒரு ஃபீட்பேக் வீடியோ தான் சொல்ல போகிறேன். L4 L5 லெவலில் L5 S1 லெவலில் வந்து டிஸ்க் சிவியராக பாதிப்பானவங்களுக்கு எந்த மாதிரியான கஷ்டங்கள் இருந்து அவங்க வெளியே வராங்க அதை பற்றி தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். இப்போ இதில் வர கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அளவுக்கு அதிகமாக வலி வந்ததுனால அவரால் வேலை செய்ய முடியாத நிலைமை ஏற்பட்டு அங்கே ஹாஸ்பிட்டல் எல்லா இடத்துலையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு சென்னைக்கு வந்து அவங்களோட ஊர் வந்து கடலூர் மாவட்டம் வந்திருக்காங்க. வந்ததுக்கப்புறமும் ஹாஸ்பிட்டல்ஸ் மற்ற இடத்துலாம் போனதுக்கப்புறம் இது வந்து சர்ஜரி அளவுக்கு இருக்குதுன்னு சொன்னதுனால நம்மளோட சேனலை பார்த்து அவங்க சில எக்ஸசைஸ் வீடியோலாம் பண்ணி பார்த்தாங்க. அந்த எக்ஸசைஸ் வீடியோ செஞ்சதில் வந்து அவங்களுக்கு குணம் கிடைச்சிருக்கு. இருந்தாலும் அவங்க சீக்கிரமே திரும்பவும் வெளிநாட்டுக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டதுனால எங்களை தொடர்பு கொண்டு வந்தாங்க. வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த L4 L5 L5 S1 லெவலில் வந்து அந்த டிஸ்க் கம்ப்ரெஷனால் நரம்பு பாதிக்கப்பட்டு இருந்ததை வந்து நாங்கள் எந்த மாதிரியான ரிலீஸ் பண்ணோம், ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு எந்த மாதிரி பலன் கிடச்சிருக்குங்கிறத பற்றி டீட்டெயிலாக சொல்கிறோம். என் பேர் முருகன். நான் துபாயிலேருந்து கொத்தனார் வேலை செஞ்சேன். கொத்தனார் வேலை செய்யும்போது அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நாள் சின்ன வலியாக தான் இருந்தது இடுப்பில். நம்ம வந்து ஏதோ அதை வலின்ட்டு அதை சரியாக கவனிக்கல. அங்கே வந்து துபாயிலே ஹாஸ்பிட்டல் போனேன். ஒரு 5 நாள் ஹாஸ்பிட்டல் போனேன். ஹாஸ்பிட்டல் போனதுக்கு வந்து ஊசி மருந்து மாற்ற தான் கொடுத்தாங்க. அது வந்து நமக்கு கேட்கல. M.I.A.P ஸ்கேனை எடுக்க சொன்னாங்க. நான் எடுக்கலை. நான் வீட்டுக்கு திடீர்னு உடனே கிளம்பி நான் ஊருக்கு வந்துட்டேன். என் ஊர் பார்த்திங்கன்னா கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டில் வந்து அங்கேயும் லோக்கலில் ஒரு மாதம் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். நரம்பு டாக்டரும் பார்த்தோம். அவங்க ஊசி மருந்து மாற்ற தான் கொடுத்தாங்க. சாப்பிட்டு பார்த்தா வலியும் குறையில, கடுமையான வலி ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு கொஞ்சம் வலியாக இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா நடக்க முடியல. என்னால் நடக்க முடியல. நேரம் நடக்க முடியாது. ஒன்றும் செய்ய முடியாது. என் மனைவி தான் வந்து எல்லாமே எனக்கு உதவியாக இருந்தாங்க. அப்புறம் நரம்பு டாக்டர் போகும்போது அவங்க வந்து M.I.A.P ஸ்கேன் எடுத்துகிட்டு வாங்கினாங்க. M.I.A.P ஸ்கேன் எடுத்துகிட்டு வந்து பார்த்தா இடுப்பில் வந்து இந்த L4 L5 அந்த இடத்துல வந்து ஜவ்வு வெளியாகி நரம்பு அழுத்திட்டு இருக்கு. அதனால தான் உங்களுக்கு வந்து காலில் வந்து இந்த மரத்து போனது வலி இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. சொல்லிவிட்டு என்ன சார் என்ன தான் மேடம் இதுக்கு ட்ரீட்மெண்ட்டு என்ன தான் முடிவுன்னு கேட்டதுக்கு அவங்க ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லி சொன்னாங்க. ஆப்ரேஷனில் எனக்கு அந்த அளவுக்கு உடன்பாடு இல்லை. ஆப்ரேஷன் பண்ணி நம்ம எதிர்காலம் என்ன வருதுன்ட்டு கொஞ்சம் அப்படியே யோசனையிலே இருந்தேன். இருக்கும் பட்சத்தில் யூடியூப்பை அப்படியே பார்த்துருக்க நேரத்தில் அவங்க சாரோட யூடியூப் சேனலை பார்த்தேன். சாரோட யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா சேலம் K.JESUDOSS பிசியோதெரப்பின்னு அந்த யூடியூப் சேனலை பார்த்து ஒரு வீடியோக்கு 10 வீடியோ பார்த்தேன். மனசுக்கு ஒரு தெளிவு கிடச்சிது. சரி போய் பார்க்குமென்ட்டு ஃபோன் மூலிமா அவரை தொடர்பு கொண்டோம். ஃபோன் மூலிமா தொடர்பு கொண்டதுக்கு அவர் வந்து உங்களோட ரிப்போர்ட்டை அனுப்புங்க சொல்லி சொன்னாங்க. ரிப்போர்ட்டையும் அனுப்புனதுக்கு அவங்க பார்த்துட்டு சரி வாங்க சரி பண்ணிக்கலாம்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் அங்கேருந்து கிளம்பி கடலூர் வந்து வெளிநாட்டிலேருந்து என் வீட்டுக்காரங்க இவங்க வெளிநாட்டிலேருந்து வரும்போது ரொம்ப வலியோட ரொம்ப அவஸ்தைப்பட்டு தான் வந்தாங்க. வரும்போதே வீல் சேர்ல தான் வந்தாங்க. அவங்களால நடக்க முடியல. ஒரு சின்ன ஸ்டெப்பு கூட அவங்களால எடுத்து வச்சு வர முடியல. நானே என் பசங்கள்லாம் போய் தான் கை தங்காதான் இட்டுட்டு வந்து காரில் உட்கார வச்சு இட்டுட்டு வந்தோம். வீட்டுக்கு வந்தோம். அவங்களால இந்த பக்கமும் படுக்க முடியல, இந்த பக்கமும் படுக்க முடியல, நேராவும் படுக்க முடியல. நடந்து கொஞ்ச தூரம் கூட பாத்ரூம் போகணும்னா கூட ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போனாங்க. நாங்க எல்லாம் உதவி செஞ்சுதான் போனோம். ஆனா இப்ப வந்து இங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தது பிறகு நல்லா ட்ரீட்மெண்ட் 3 வேளையும் நல்ல ட்ரீட்மெண்ட் செய்யறாங்க. அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது பரவாயில்ல, இப்ப ரொம்ப நல்லா நடக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. மன திருப்தியோட போறோம். நாங்களும் இன்னைக்கு கிளம்புறோம் வீட்டுக்கு. நல்ல மன திருப்தியோட போறோம். ரொம்ப சந்தோஷம். நான் இது வரைக்கும் நடக்காதவரு இப்ப 1 கிலோமீட்டர் தூரம் நடந்து அருணாச்சலேஸ்வரரை பார்த்துட்டு இப்பதான் வந்தோம். வந்த பிறகு நல்ல பலன் கிடைச்சிருக்கு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வீடியோவில் சொல்கிறது போல் டிஸ்கில் ஏற்படுற பாதிப்பு எந்த அளவுக்கு சிவியராக இருந்தாலும் சரி, நரம்பு பாதித்தாலும் சரி, டிஸ்க் ப்ரொட்ராப்ஸ் ப்ரொட்டக்ஷன் எந்த அளவுக்கு சிவியர் ஆனாலும் அதனால் நடக்க முடியல, கால் அடி எடுத்து வைக்க முடியல, நரம்பு ஃபுல்லாக மரத்து போச்சு, கால் ஃபுல்லாக மதப்பாக இருக்குது, கால் பாதம் கீழே வைக்கிறதே தெரில, இந்த மாதிரி எவ்வளோ சிவியராக இருந்தாலும் சரி கண்டிப்பாக வந்து உங்களுக்கு முறையான எக்ஸசைஸ் மூலியமாகவே வந்து சரி பண்ணுறதுக்கு ஆரம்பத்தில் சொல்கிறோம்.
அந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணியும் உங்களுக்கு குறையல, இல்லை மருந்து மாத்திரை சாப்பிட்டும் குறையல, இல்லை ஆயுர்வேதா சித்தா மற்றபடியான எந்த சிகிச்சை எடுத்தும் வந்து வலி குறையல, சர்ஜரி அளவுக்கு இருக்குது, அந்த மாதிரி இருக்குதுன்னா இதை கொண்டு நீங்கள் கொஞ்சம் கூட பயப்படவும் தேவையில்லை, கவலைப்படவும் தேவையில்லை. இதை கண்டிப்பாக சுகப்படுத்த முடியும். ஃபுல்லாக 100% வந்து அந்த வலியை குறைச்சி அந்த மதப்பு மரத்து போன தன்மை எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ண முடியும். அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட்ஸ் தான் வந்து நாங்கள் ஸ்பெஷலாக பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ட்ரீட்மெண்ட் கொடுத்து வலி அந்த மதப்பு எல்லாம் குறைச்சதுக்கப்புறம் மீண்டும் வலி வராமல் இருக்கிறதுக்கு அவங்களுக்கு முறையான இன்னும் ஒரு சில பயிற்சிகள் சொல்லிக் கொடுக்குறோம். வலி வராமல் இருக்கிறதுக்கு அவங்க பாஸ்டர் எப்படி இருக்கணும், அதாவது அவங்க வேலை செய்கிற இடத்துல இல்லை அவங்களோட நடைமுறையான சூழ்நிலையில் வந்து அவங்க எந்த மாதிரி நடந்துக்கிட்டா அவங்களுக்கு திரும்ப அந்த ஜவ்வு அழுந்தாதுங்கிற எல்லாம் சொல்லி கொடுத்து அவங்கள ரெடி பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நாங்கள் உதவி செய்கிறோம். இது சம்மந்தமாக எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க, எனக்கு டைரெக்டாக கூட கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சயாட்டிக்கா வலி, டிஸ்க் ப்ராப்ளத்தினால வர வலி, கழுத்து நரம்பு டிஸ்கில் பாதிப்பான வலி எதுவாக இருந்தாலும் அதை 100% குறைக்கிறதுக்கு நாங்கள் முழு ஒத்துழைப்பும் கொடுக்குறோம். முழு வலியை குறைக்கிறதுக்கு உண்டான உதவியும் நாங்கள் செய்கிறோம். தேங்க்யூ.